ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கியூபை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் வந்து எடிட் மோடுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து டிலீட் ஃபேஸ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃபேஸ் மட்டும் டிலீட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் மோடில் வந்து எட்ஜ் மோடுக்கு வந்து மாறிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த எட்ஜை கிளிக் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண எட்ஜஸ் வந்து எந்தெந்த எட்ஜஸோட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த எட்ஜஸ்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட கனெக்ட் ஆகிற எட்ஜஸும் சேர்த்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரைட் கிளிக் கொடுத்து ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஃப் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணனா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஹோல் வந்து அப்படியே ஃபில் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். எனக்கு வந்து இந்த லைன் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஃப்ஐ மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இந்த ஃபில் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும், எதுவும் கேப் இருக்கக்கூடாது. சப்போஸ் கேப் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த ஃபில் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.